ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஒரு கருவாடு தொக்கு தாங்க செய்ய போகிறோம். என்ன கருவாடுனா சூர மீன் கருவாடு தாங்க வாங்கியிருக்கோம். சூர மீன் கருவாடு தொக்கு செஞ்சு சூப்பராக இருக்கும். அப்புறம் 2 பச்சை மிளகா வீட்டில் அரைச்சி குழம்பு மசாலா அப்படி 30 சின்ன வெங்காயம், தக்காளி பழம், புளி இவ்வளோதாங்க. இல்லை ஈஸியான மெத்தடு. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 3 இடிச்சு வச்ச பூண்டு சேர்த்துக்கிடுவோங்க. சேர்த்துட்டு இல்லை சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேங்க. லைட்டாக உப்பு சேர்த்தா போதுங்க. ஏற்கனவே கருவாடில் உப்பு இருக்கும், அதனால் லைட்டாக சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கிய பிறகு நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. நல்லா கைட்டை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ சூப்பராக இருக்கும் கருவாட்டு தொக்கு இதெல்லாம் வெந்து வரட்டுங்க. இப்போ நம்ம கருவாடு சேர்த்துக்கிடுவோம். எந்த கருவாடுனாலும் கருவாடு தொக்கு செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. நான் சூர மீன் கருவாடு தான் இங்கே இருக்கேன். அதை போட்டுக்கிடுவோங்க. போட்டுட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடிங்க 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தீயை குறைச்சிட்டு நம்ம இதில் மசாலா வெந்து வரணுங்க. பச்சை மணம் எல்லாம் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கிடுவோங்க. சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டுங்க. அதில் தேங்காய் எதுவும் சேர்க்கக்கூடாது. இது கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு கருவாட்டு தொக்கு. பாருங்கள், ஈஸியான மெத்தடு. இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த கருவாட்டு தொக்கு. இது பழைய சாப்பாடும் கருவாட்டு தொக்கும் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். செஞ்சுட்டு நமக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.